ஹலோ மக்களே 64வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல மிட்சுகி கட்டுறாங்க. டேய் நான் எங்கடா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். பார்த்தா பழசெல்லாம் யோசிச்சு பார்க்காம பார்த்தா அவன் சக்கரை அப்சர்வ் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்காம டேய் நான் அப்படி அடிபட்டு மயங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்பதான் புரிய வருது. பர்ட்டு என்னடான்னு சொல்லிட்டு செதறிட்டு எந்திக்கான். பார்த்தா அவன் கையில ஃபுல்லா இருந்து போட்டது அப்படியே கெட்டாலும் அவுத்து போட்டு அங்க இருந்து நடந்து போலான்னு பார்க்கான். பார்த்தா அவனோட நிக்க கூட முடியல, அப்படி குப்புற சாய்தான். பார்த்தா சாடா வேகமா உள்ள வரா. மிட்சுகி என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சாடா பர்ட்டு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்ட்டெல்லாம் நல்லா தான்டா இருக்கான். அவன் லார்ட் செவன்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி அவன் காப்பாத்த போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா அதை கேட்ட மிட்சுகி சந்தோஷப்படுதான். நீ பெட்ல படுன்னு சொல்லிட்டு பெட்ல உட்கார வைக்க அவனை அவனை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா அதை கேட்டு மிரளுதான் அவன். அதெல்லாம் 5 காரியம் சேர்ந்து நருட்டோவை போய் காப்பாத்த போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பர்ட்டும் கூட போயிருக்கான். சாரடா சொன்னோன்னு மிரளுதான் பர்ட்டும் கூட போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவன் காப்பாத்த போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்பாடான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுதான். ரெனிகனை யூஸ் பண்ணி அங்க இருந்து டைமென்ஷன்ல போனதெல்லாம் அப்படி காட்டுறாங்க. அவன் நல்லா தானே இருப்பான், எங்க அப்பா கூட இருக்கான், அது மாதிரி 5 காகேஸ் கூட இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா அவன் கண்டிப்பா சேஃபா வந்துருமான்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா கவலைப்பட பர்ட்டோ தான் என்னோட சூரியன், அவன் கண்டிப்பா நல்லபடியா வருவான்னு சொல்லிட்டு இருக்கா. மிட்சுகி இப்ப பார்த்தாலும் சூரியன் சொல்றது உன் வேலையா போச்சு சொல்லிட்டு சாட்டா நக்கலா சிரிக்கா. நீனே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்க, அதனால பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்காவா. என்னோட எனர்ஜி அப்படி ட்ரெயின் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா காலத்துக்கு போட்டு படுக்க வைக்க அவனை. இதுவும் ஃபன்னாத்தா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. மிட்சுகி சேடா நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியே போயிட்டு வரேன், சிசுனை எங்க அனுப்பி வைக்கன்னு சொல்றாவா. இப்ப பார்த்தா பர்ட்டோ நினைச்சிட்டே படுக்கான். பர்ட்டோ உண்மையில நீ அமேசிங்கான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அடுத்த நருட்டோ கட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ உடம்புல அவன் அப்படி சக்கரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. 8ல உறிஞ்ச மாதிரி இவனே உரிய பாக்குறானுங்க. மோமோ சொல்லிட்டு இருக்கான், டே இவன்ட்டே நிறைய சக்கரா இருக்குடா, இதே நம்ம உறிஞ்சு எல்லாம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்கா. மோமோ இந்த டிவைன்ட்ரியை ஒன்னே மாதிரி ஒரு ஆள் தான் உருவாக்கணும் சொல்லிட்டு இருக்கா. கின்சிகி இந்த டிவைன்ட்ரியை உருவாக்கணும் ஒன்ன மாதிரி டெய்ல் பீஸ்ட்ல இருந்தா அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கின்சிகி சொன்னோனே நருட்டோ முழிக்கான். ஓல்டு மேன் பீன் சொல்றான். கவலைப்படாத, உன்னோட சக்கரை எடுத்து டிவைன்ட்ரி உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. மோமோ என்னடா இவன்ட்ட ஏகப்பட்ட சக்கராக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. மோமோ பார்த்தா ஒரு வழியை இழுத்து முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவனே டென்ஷன் ஆயிட்டான். எவ்வளவு சக்கரை தான் உன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப டைம் எடுக்குன்னு சொல்றான். என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான் நருட்டோ. நாங்க நிஞ்சா வந்து அவ்வளவு சீக்கிரத்துல யார்ட்டையும் தோத்தர மாட்டோம் சொல்லிட்டு இருக்கா. நருட்டோ சொன்னோனே மோமோசிக்கு டென்ஷன் ஆகுறான். நாங்க நிஞ்சாலாம் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆள்டா, நாங்க நாளுக்கு நாள் போக போக பரிமாண அலைஞ்சில வளர்ந்துகிட்டே போச்சுடா, எங்க பவர் எல்லாம் மீறி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காம. நாங்க ஹார்ட் ஒர்க் மூலமா இங்க நின்னுட்டு இருக்கோம்னு சொல்றான். அவ்வளவு தூரம் வந்தா நாங்க அவ்வளவு சீக்கிரத்துல கிவ் அப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கா. நருட்டோ நீங்க எல்லாம் வந்து ஒரு அசிங்கமான கிரியேச்சர்டா, நீங்க எல்லாம் இந்த அகம்பாதம் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மோமோ சக்கரா ஃபுட் மட்டும் இல்லனா நீங்க ஒரு சாதாரண மனுஷங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை கூட்டு வரதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட ஜுட்ஸு அப்சர்வ் பண்ணிட்டு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இந்த ஜுட்ஸுல வந்து மாஸ்டர் கண்டி எவ்வளவு நாள் டைம் எடுத்தாலும் எனக்கு தெரியாதா, ஆனா அந்த பில்ஸ் நான் ஒன்ன எடுத்தாலே போதும்டா, உனக்கு ஈக்குவலுக்கு மேலே நான் வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. உன் பக்கத்துல வராமலே நாங்க வேற எல்லாம் பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோன்னே சடனா நருட்டோக்கு பர்ட்டோ தான் ஞாபகத்துக்கு வரான். ஏன்னா அவன் இந்த மாதிரி சயின்டிபிக் நிஞ்சா டூல் யூஸ் பண்ணிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். கிட்டத்தட்ட அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் மாதிரி தானே சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே என்னோட தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ சொல்லிருப்பான், அப்பா நீங்க மட்டும் என்கிட்ட பேசிருக்கீங்கன்னா இந்த மாதிரி நிலைமைக்கு நான் வந்திருக்கே மாட்டேன்னு சொல்லிருப்பான். பர்ட்டோ என்னோட பையனை குழியில தள்ளதுக்கு மெயின் காரணமே நான் தான், நான் மட்டும் கூட இருந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் பக்கத்திலே போயிருக்க மாட்டான். அவனை சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு குழந்தை மாதிரி பார்த்தது என்னோட தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். யாருன்னு உனக்கு கொஞ்சம் தெளிவா பார்க்க முட்டது என்னோட தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பேச வரன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். மோமோ திரும்பி அவனோட சக்கரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஓடுறது சக்கரை அப்சர்வ் பண்றது ரொம்ப டைம் எடுக்கணும் மட்டும் சொல்லிட்டு இருக்கான். உன்னை பட்டா சொல்லிருப்பான், அப்பா என் பேக் அண்ட் பவர் ஓப்பன் ஆயிருச்சு சொல்லிருப்பான். அவன் டே பேக் அண்ட் பவர் அவ்வளவு சீக்கிரத்துல ஓப்பன் ஆகாதுன்னு சொல்லிருப்பான். நருட்டோ ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்தாதாண்டா அந்த மாதிரி பவர் எல்லாம் ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு இருக்கான். அப்பா அப்ப நான் ஒரு ஜீனியஸா சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ நம்பியிருக்கே மாட்டான். டே பேக் அண்ட் பவரை பத்தி ஏன்டா சொல்லாதடா, அதை பத்தி எனக்கு நிறைய தெரியும் சொல்றான். பார்த்தா அவன் நெஜியை தான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஹீமோவரி வந்து அவைக்கன் பண்ணாடா, அதெல்லாம் உண்டு, ஆனா நீ அப்படின்னு சொல்ல வராம என்ன நீங்க நம்பல, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான். பர்ட்டோ நீ வந்து பேக் வச்சிருக்கா அதை ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். என்னால பார்க்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்து அடுத்த சீன்ல வந்து அந்த நியூ அனிமல் சம்பவத்தெல்லாம் காட்டுறாங்க. அந்த சமயத்துல ஒருத்தர் வந்து இறக்க நிலைமைக்கு இருப்பான். அப்போ வந்து நருட்டோ அவனை காதை பிடிச்சி கூட்டு வந்திருப்பான். உடம்புல இருந்து எல்லா சக்கரம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருச்சுடா, அவன் கொஞ்சம் விட்டு தான் அவன் இறந்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ இது ஒன்னும் சின்ன பிள்ளைங்க இல்லாத டிடெக்டிவ் கேம்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். சொன்னோன்னு சின்ன பிள்ளைங்க இல்லாட்டினு டென்ஷன் ஆயிட்டான். பர்ட்டோ பேட்டில பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, அதை பத்தி உனக்கு புரியும் செய்ய சொல்லிட்டு இருக்கான். அகாடமி பாஸ் ஆகும் அதுக்கப்புறம் பேசும் சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ பார்த்தா அப்பதான் சீனா வந்திருப்பான். பர்ட்டோக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்ததே நான் தான் சொல்லிட்டு இருப்பான். அவன் நான் தாண்டா இதுக்கு எல்லாமே அவனை அசைன் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். கரெக்ட் தானே பர்ட்டோ சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டே அவன் இன்னும் குழந்தைன்னு சொல்றான். நருட்டோ நீ சொன்னது கரெக்ட் தான், அவன் குழந்தை தான், ஆனா அவன் குழந்தை லெவல்ல மட்டும் இல்லடா, இந்த சமயத்துல அவன் அடல்ட் மாதிரி கூட மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கான் சீனோ. அப்ப அந்த சமயத்துல அதெல்லாம் கேட்டு மிரண்டிருப்பான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா சுமிரே காகே வந்து இந்த கிளாஸ்ல திரும்பி சேர்க்க சொல்லி இருந்திருப்பான். பர்ட்டோ பார்த்தா நான் ஹொக்காகே தான், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றதுன்னு சொல்லியிருப்பான். நருட்டோ அப்போ எல்லா சமயத்திலயும் அவனை டிசப்பாயின்ட் பண்ற மாதிரி தான் பதில் சொல்லியிருப்பான். அதெல்லாம் இப்ப ஒன்னு யோசிச்சு பார்க்க நருட்டோ. அப்புறம் பார்த்தா நருட்டோ வந்து பர்ட்டோட பிறந்த நாளைக்கு வந்திருக்க மாட்டான். உன்ட்ட மன்னிப்பு கூட நான் தெளிவா கேட்கறேன்னு சொல்லியிருப்பான். நருட்டோ நீங்க என்கிட்ட மன்னிப்புலாம் ஒன்னும் கேட்க தேவையில்ல, நீங்க வந்து நல்ல ஹொக்காகே நல்ல பிசினஸ் நல்ல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ஓகே தான், ஆனா ஹீமாவரியோட பிறந்த நாளைக்கு மட்டும் நீங்க வராம இருந்துடக்கூடாது, அப்படி வராம இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். பர்ட்டோ அப்போ என்ன மாதிரி கிடையாது, ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காம, அதனால எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. பார்த்தா நருட்டோ ஓகேன்னு சொல்றான். இந்த ப்ராமிஸ் பிரேக் பண்ணிக்கிட்டா ஒரு நாள் கூட உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். பர்ட்டோ பார்த்தா நருட்டோ தலையில தட்டி கொடுத்துருப்பான். பார்த்தா இப்ப நருட்டோ கட்டுறாங்க, அவனை கொஞ்சம் கூட நான் புரிஞ்சுக்கிடாம இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நருட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான். கம்ப்ளைண்டும் பண்ணக்கூடாது, அவன் எப்பவுமே ஒரு ஸ்டூபிட் ஓல்டு மேன் கூப்பிடுவானே, அதை நினைச்சு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காம. பார்த்தா இன்னும் வந்து மோமோசிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கான்.
இருக்கான். ஏய் உன்னோட சக்கரம் இழுத்துக்கிட்டே இருக்க, என்ன சிரிக்கன்னு சொல்லி கட்டிட்டு இருக்கான். தெரிஞ்சு இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. உன்னை தோக்கடிச்சிட்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள வந்து காக்கேஸ் எல்லாம் இறங்கிட்டானுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து காரா வந்து நாருட்டோ காப்பாத்திக்கிட்டு இருக்கான். வாய்ஸ் களத்துல இறங்கி வேட்டாட ஆரம்பிச்சானுங்க. பார்த்தா ஹிருமகரையெல்லாம் கொண்டு வந்து தூத்திட்டு அடிக்கிறானுங்க அவனுக்கு. உன்னை மோமோசிக்கி பாத்துக்கிட்டு இருக்கான். இது கண்டிப்பா அந்த ரெனிகன் வச்சிருந்தோம்ல அவன் தான் இங்க கூட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா நாருட்டோ அப்படி தரலவே உள்ள போறான். பார்த்தா பர்ட்டோ வந்து காப்பாத்த வந்துட்டான் நாருட்டோவை. பார்த்தா கயரெல்லாம் வெட்டி விடுதான். ஒரு வழியா வந்து சாஸ்கி வந்து காப்பாத்திட்டு இருக்கான் நாருட்டோ. மோமோசிக்கு டென்ஷன் ஆகுறான். பார்த்தா 4 காக்கேஸ் நிக்காங்க. எங்கெல்லாம் தாண்டி போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. டே கிரியேச்சர்ஸ் உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அடனா பார்த்தா டைஜுட்ஸ்ல இறங்கி அடிச்சு நொறுக்க போறானுங்க. ஒரு பக்கம் சாஸ்கியை கட்டுறாங்க. பார்த்தா நாருட்டோ காப்பாத்தி நின்னுட்டு இருக்கான். அப்பா முழிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டே பர்ட்டோ நீ எங்கடா வந்தான்னு சொல்லி நாருட்டோ கட்டிட்டு இருக்கான். உடனே நாருட்டோ கட்டிட்டு இருக்கான். இது எதுக்குடா நீ போட்டுக்கிட்டு இருக்க, அது என்னோட ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நாருட்டோ கட்டிட்டு இருக்கான். டே நாருட்டோ நிறைய விஷயம் நடந்துருச்சு சொல்லிட்டு சாஸ்கி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து ஒரு ஷினோபி சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி பர்ட்டோவை பார்த்து. உன்னைய பாக்கியல என்னோட ஷேடோ க்ளோன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. இதை போட்டாலும் நான் கொஞ்சம் கூல் ஷினோபியா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட முந்தியோட இப்ப நீ மாசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பர்ட்டோ ஷாக் ஆகுறான். வெளியே என்னை ஒரு ஆளா பார்க்க ஆரம்பிச்சிங்களேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதை கேட்டுட்டு நாருட்டோ அப்படி சிரிக்கான். அப்படி சோகமா ஆகுறான் அவன். பர்ட்டோ என்னை மன்னிச்சிருடா, இவள் நாள் உனக்கு பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னு சொல்லி நான் என்னோட குடும்பத்தை விட்டு விளையிட்டு அது என்னோட தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட முடியலன்னு சொல்றான். சின்ன வயசுல நான் ஒன்ன மாதிரி இருக்கல, எல்லாரும் என்னை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் கண்டி ஏகப்பட்ட தப்புகள்லாம் செய்வேன்டா, ஏகப்பட்ட பிராங்க்ஸ் எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் வந்து உனக்கு பாடத்தை சொல்லி கொடுக்க பத்தி அதான் பெரிய இது சொல்லிட்டு இருக்கான். அப்பா நீங்க நிறைய பிராங்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா நான் பண்ணாதது மிச்சம் சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. இருக்கா சென்சே என்னை இந்த மாதிரிலாம் திட்டி என்னையும் கூட்டு போவாருன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோக்கு அதை நம்பவே முடியல. ஒரு பக்கம் நான் உண்மையை சொல்ல போனா அப்பா உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோன்னு சொல்லிட்டு சோகமாக்குறான். இப்ப நான் அதெல்லாம் பேச வரல அப்பா, இப்ப நான் வந்ததே உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்பா வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பவுமே உங்களோட சைடை நான் பார்த்ததே இல்ல, நான் ஏன் சைடுல இருந்து மட்டும் தான் நான் பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்ப நான் பண்ணதெல்லாம் உனக்கு ஓகே தானு சொல்லிட்டு நடக்கிட்டு இருக்கான். எனக்கு எல்லாமே இப்ப ஓகே தான் சொல்றான். வாங்க அப்பான்னு சொல்லிட்டு கையை கொடுக்காம நீங்க மட்டும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பழைய காலகட்டத்தில் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சொன்னோட நாட்டோ அப்படி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா 2 பேரும் இறங்குதானுங்க. அவனுக்கு தேடா ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. ஒரு பக்கம் முன்னாடி நம்ம வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் போனோம்னு சொல்றான். உடனே பர்ட்டோ அப்படி மிரளுதான். இப்பவும் இந்த வில்லேஜை காப்பாத்து நினைக்காருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு சொல்லிட்டு நடக்கிட்டு இருக்கான். நீங்க எப்பவுமே இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண தான் சொல்லுவீங்க, அந்த டைலாக் தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதுக்கேத்த வேலையை நீங்க கரெக்டா பாக்குறீங்கன்னு சொல்றான். என்னால பார்க்க முடியும்னு சொல்றான். என்னைக்குமே என்னோட வார்த்தையில இருந்து நான் பின்னாடி போக மாட்டேன், ஏன்னா அதான் என்னோட நிஞ்சாவைன்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசு காலத்துல இருந்து யோசிச்சு பார்க்கான். கபுட்டோ சாஸ்கி கூட சண்டை போட்டது அப்படி ஒண்ணு யோசிச்சு பார்க்காம அவன் வாழ்க்கையில தாண்டி வந்த எல்லைகள்ல ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்றான். ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர சண்டை போட்டது காகிய ஒட்சிக்கி அடிச்சு நொறுக்குனது வரை யோசிச்சு பார்க்காம இதான்டா என்னோட நிஞ்சாவேன்னு சொல்றான். சொன்னோன்னு பர்ட்டோ சந்தோஷப்படுறான். சரி வாட நம்ம களத்துல இறங்கும் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி வில்லேஜ் கட்டுறாங்க. டே யாருமே மிஸ் ஆயிடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. பார்த்தா ஹொக்காகே போனோம்னு சிக்கமரு களத்துல இறங்கிட்டான். அவனுக்கு 2 பேர் போயிட்டானடா. ஆனா இன்னும் ஒருத்தன் எங்கேயோ தான் ஒளிஞ்சிருக்கான். அவன் எப்பனாலும் இந்த வில்லேஜுக்குள்ள வரலாம், அதனால எல்லாத்துக்குமே தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. எப்பவுமே அலர்ட்டாவே இருக்க, கார்டை மட்டும் டவுன் பண்ணிடாதீங்க சொல்றான். சடனா எல்லாரும் மறைஞ்சு போயிட்டே இருக்கானுங்க. பார்த்தா அப்பான்னு சொல்லிட்டு சிக்கடை வந்துகிட்டு இருக்கான். அவங்களுக்கு நம்ம வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்ப வேண்டாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கடை. என்னடா பர்ட்டோல வருத்தப்படுதுன்னு சொல்லி கேட்கான். ஆமா ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டுலான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. டேய் உன்னை பாக்கல என்ன பார்த்த மாதிரியே இருக்குடா, நரட்டோ இந்த மாதிரி தான்டா போயிருவான், அந்த சமயத்துல நான் இப்படி தான் யோசிப்பேன்னு சொல்லி இருக்கா சிக்கமாரு. ஆனா எதுக்கும் தயாராயிரு, ஏன்னா எனிமி வந்து இங்க அட்டாக் பண்ண வருவாங்க, அதனால நம்ம இங்க இருந்தே தெரியும்னு சொல்லி இருக்கா சிக்கமாரு. டேய் நீ என்னைய மாதிரி ஒரு ஷினோபி, அதனால அந்த சிச்சுவேஷன் நல்லா வந்து எல்லாம் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா ஸ்டாட்டிக் ரூக் அனகுமா டிஃபென்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஷோகி கேம்ல இருந்து ஒரு மூவ் பத்தி சொன்னோன்னு சிக்கடை ஷாக் ஆகுறான். நான் என்ன சொல்ல வரேன் உனக்கு புரியுதான்னு சொல்லி சிக்கடை கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா எனக்கு புரியுது, ஹிடன் லீவ் வில்லேஜ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதைத்தானே சொல்ல வரீங்க. பர்ட்டோ வர இந்த ஊருக்கு நான் ஒரு அரணா இருப்பேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பாக்கல நம்மளுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் தான் யோசனைக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கி காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா கின்சிக்கு கூட வேற ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கின்சிக்கு சாஸ்கி அடிச்சு நொறுக்குதான். அதுக்குள்ள பார்த்தா ஹிருமகர சோடா யூஸ் பண்ணி வெட்டி வீச போறான். பார்த்தா கின்சிக்கு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். நீங்க எல்லாம் வீக்கான ஆளு, என் பக்கத்துல கூட வர முடியாது சொல்லிட்டு கின்சிக்கு வெட்டி வீசுறான். சோஜரோ 2 துண்டா வெட்டி வீச போறான். டேய் நீ ரொம்ப ஓபனா வந்தா சொல்லிட்டு இருக்கா சோஜரோ. பார்த்தா சூஜிகாக்கு அனல் வேகத்துல இறங்கி வராவா. ஒரு குத்துறா சேதறிட்டான் கின்சிக்கு. பார்த்தா அதுக்குள்ள சாஸ்கி மேல இருந்து சிடோரி ஏத்திக்கிட்டு ஒரு வெட்டி வீசுறான். அவனை பார்த்தா அவனோட வெப்பன் 2 துண்டா பிரிச்சு ஹிருமகரோட சோடா யூஸ் பண்ணி வெட்டி வீசுறான். போன் முட்டிலேஷன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். அவன் உஜிகாகேன்னு சொல்லிட்டு சாஸ்கி கத்திக்கிட்டு இருக்கான். இதை ஏன்ட்ட விடு நான் பாத்துன்னு சொல்லிட்டு லாவா ஸ்டைல் ஆஸ்டோன் சீலிங் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதா. பார்த்தா கின்சிக்கு லாக் பண்ணி தூக்குதாவா. ஏன்ட்ட விடு, இனிமேல் இதை நான் பாத்துக்கிட்டு மிச்ச இடத்த போய் நீ பாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. 5 காகே இருக்க இடத்துல ஒரே சமயத்துல அட்டாக் பண்ண வந்தது உங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா சுஜிகாகே. சோஜரோ சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல நான் சாவ தயாரா தான் இருக்கேன், ஏன்னா அடுத்த பொசிஷன்ல மிசிகாக்கு வந்து எங்க ஊர் காகுரா இருக்க, அவன் பாத்துக்கிட்டான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்களை எவனையும் தப்பிக்க விட மாட்டான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் டாரி சுத்தி மோமோஷிக்கு அட்டாக் பண்ண வரான். ஆனா மோமோஷிக்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நார்ட்டோ அனலத்துல வரான். டேய் நான் லேட்டா வந்து நீ மன்னிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். சடனா சடக்கு ஜுட்ஸு போட போறான். உடனே பட்ட சொல்றான் அப்பா நிஞ்சுட்ஸு போடாதீங்க சொல்றான். அவன் ஏன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் நிஞ்சுட்ஸு அப்சர்வ் பண்ணா அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்காம நான் போட்ட எல்லா ஜுட்ஸையும் அப்சர்வ் பண்றான்னு சொல்லிட்டு உடனே நார்ட்டோ யோசிச்சு பார்க்க ஆமா அவன் அதெல்லாம் செஞ்சாமன்னு சொல்லி யோசிச்சு பார்க்காம சடனா பார்த்தா சடக்கு ஜுட்ஸு போடுறது விட்டுட்டான். பார்த்தா அடுத்து சாஸ்கி வந்து மோமோஷிக்கு கூட சண்டை போட
வந்துட்டான். நீ வந்து ஜுட்ஸு அப்சர்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவ அப்படிதான் சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி உன்னோட பில் சம்ட்டை நீ யூஸ் பண்ணி முடிச்சினா நீ ஒரு யூஸ்லெஸ்ஸான ஜுட்ஸு தான் போடுவ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு மோமோஷிக்கு டென்ஷன் ஆகுறான். ஒன் டைம் கிட்டத்தட்ட சயின்டிபிக் நிஞ்சா டூல் இருக்க மாதிரி தான்டா, நீ ஒரு வேஸ்டானு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ஏடா நம்ம ஜுட்ஸு யூஸ் பண்ணாமலே டை ஜுட்ஸு யூஸ் பண்ணி கொன்னு எரிஞ்சிடான்னு சொல்லி எல்லாரும் தயாரா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து கின்சிக்கியை பக்கம் கின்சிக்கியை வேற சீலிங் ஜுட்ஸு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மோமோஷிக்கு டென்ஷன் ஆகிற என்னடா அப்படி நடக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உன்னோட பார்ட்னரா லாக் பண்ணியாச்சு, ஒழுங்கு முறையா சரண்டர் ஆயின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மேலே நட்டோ பார்த்துட்டு இருக்கான். நரிப்பையில இது உன்னோட பையன் தானே சொல்லி கேட்டுட்டு இருக்கான். மோமோஷிக்கு சடனா பேக் போடுதான். விதிலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறும், அதை நான் பார்க்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் மோமோஷிக்கு. நரிப்பையில உன்ட்ட ஏகப்பட்ட சக்கரா இருக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு அது கொடுக்கவா பாக்குற, அதெல்லாம் விட மாட்டேன் சொல்லிட்டு இருக்கான். அவன் உன்னை பட்ட சொல்றான், டே நீ என்ன தாண்டா பேச வரன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பர்ட்டோ இதுக்குள்ள நுழையாத, இதை நான் பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கான். நர்ட்டோ நான் யாருன்னு காட்ட போறேன், என்னோட கிளானோட பவரை காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கின்சிக்கு அவன் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கான். அங்க இருந்து பார்த்தா சீலிங் ஜுட்ஸ் எல்லாம் உடச்சும் பக்கத்துல வரான். பார்த்தா கின்சிக்கு கத்திட்டு வரான், லார்ட் மோமோஷிக்கு நீங்க நினைச்ச டைம் வந்துருச்சு, என்னோட சக்கரா ஃபுல்லா நீங்க அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட கார்டியன் வந்து உங்களோட பவரை வந்து ட்ரஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நீ அப்சர்வ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா பார்த்தா கின்சிக்கு அப்சர்வ் பண்றான். பார்த்தா ஒரு பழம் மாதிரி பாத்துறான். பார்த்தா பழம் மாதிரி மாத்தி அப்படியே அவனை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்னடா கூட இருக்கவனே திங்க ஆரம்பிச்சு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனை சொல்லிட்டு சாஸ்கி 2 துண்டை வெட்டி வீச வரான். பார்த்தா அந்த அடி வந்து அவனுக்கு வலிக்கவே இல்லை, அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான். சடனா பார்த்தா உடம்புல இருந்து அப்படி புகை மூட்டமா பறக்க ஆரம்பிக்கி எல்லாரும் முடிக்காங்க, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை பார்த்துட்டு மிரண்டாங்க அவங்க. பார்த்தா அவன் வேற ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்கான். டே நரி அடுத்து ஒன்ன தாண்டா முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் மோமோஷிக்கு. பார்த்தா வேற எல்லாம் நிக்க பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் பண்ணுங்க. See you, bye.